ஹரி ஓம். ஆஷாட நவராத்திரி எப்போ துவங்கணும் அப்படின்னு குருநாதர் துர்கேசித்தர் பிரான்ட்டு கேட்குறேன். சுவாமி எனக்கு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுக்குறார். இப்போது நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறோம். இப்போ ஒரு செடி வளர்ந்துட்டே இருக்கு, பிடுங்கி போடுறோம், திரும்ப வளருது. அப்போ என்ன பண்ணுறோம்? அதை பூமியை தோண்டி அந்த கிழங்கை கிள்ளி வெளியே போட்டுறோம். அதுதான் பன்றியோடைய ஒரு குணம். மேலே இருக்கிறது சாப்பிடாது, பன்றி பூமியை தோண்டி கிழங்கை எடுத்து சாப்பிட்டுடும். அதற்காக தான் வாராகிக்கு பன்றி முகம்னு நமக்கு காட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு சித்தர் சொல்றார். அப்ப மோட்சம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது இப்போ நமக்கு 3 விதமான கடன் இருக்கு. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன் இருக்கு. இப்ப அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னு அவர் சொல்றார், எல்லா தேவர்களுடைய கடன் நீ வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சொல்லி நேர் பண்ணிடுவேன். ரிஷிகள், அதாவது உன்னோட குருமார்களுக்கு போன ஜென்மத்திலோ அது முந்தின ஜென்மத்திலோ நீ கடன் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு மோட்சம் கிடைக்காது. ஆனா அவர்களும் என்னுடைய குழந்தைகள், அவர்களுக்கு நான் சொல்லி இதை நான் தள்ளுபடி பண்ணிடுவேன். ஆனா பித்ரு கடன்கிறது என்னால ஒன்றும் பண்ண முடியாது, அது நீ தான் பண்ணி ஆகணும். அதனால ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு கடன் செய்ய வேண்டும். அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு மறுநாள்ல இருந்து ஆஷாட நவராத்திரியை கொண்டாடணும். அப்படி வாராகிய வணங்குகிற போது நமக்கு பித்ரு கடன்களும் தீர்ந்து மோட்சமும் கிடைக்கும்னு குருநாதர் துர்கேசித்தர் பிரான் சொல்லி கொடுத்ததால் ஜெயதுர்கா பீடத்துல எப்பவுமே ஆஷாட நவராத்திரி என்பது ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் தொடங்கி 10 நாட்களும் நடைபெறுகிறது. இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றாக குருவாழ்க, குருவே துணை.